ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு எப்போ பாரு சந்தியா கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு இப்போ எப்படி இருக்குங்க வலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, என்னங்க இப்படி அடிபட்டிருக்கு, ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க பெருசாக ஒன்றும் அடிபடலை, சரியா போயிடாங்க, இதுக்கெல்லாம் யாராச்சும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. எங்க எவ்வளோ பெருசாக அடிபட்டிருக்கு, ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்திருக்கீங்க. அந்த ஆள் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக வந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணனோட லவ் எல்லைக்கு மீறி போயிட்டுருக்கு, இதுக்கு மேலேயும் அவங்கள நம்ம பிரித்து வைக்கக்கூடாது, ஏற்கனவே அண்ணாவுக்கு பொண்ணு தேடி 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 நம்ம சலிச்சு போயிட்டோம், இப்போ சந்தியாவும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அதனால் இவங்க 2 பேருக்கும் சீக்கிரமாக நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொல்கிறது தான் சரியாக தான் இருக்குது, இப்போ 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்பாங்க, இதுக்கு மேலே அவங்கள நம்ம தடுக்கவே கூடாது, கூடிய சீக்கிரமாக அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் கேட்கணும், என்ன விஷயம், இல்லை நானே தினமும் உங்களை கூட்டிகிட்டு வரதா அண்ணன் சொல்லிச்சில்ல, அதுக்கு உங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இதில் என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே சோழனும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.